பட்ஜெட் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசி வருகிறார். அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று துருவி பார்த்தேன் என்றும் ஒன்றுமில்லை எனவும் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என்கிறார் செல்லூர் ராஜு. அவர் நல்ல கண் டாக்டரை சென்று பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு பதில் அளித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் பசுமை வீடு என்று அறிவித்து அதை கட்சிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுத்தனர் என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன்படி பட்ஜெட் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசி வருகிறார். அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று துருவி பார்த்ததாகவும் ஒன்றுமே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என்கிறார் செல்லூர் ராஜு. அவர் நல்ல கண் டாக்டரை சென்று பார்க்க வேண்டும் என்றும் அவருக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 1,00,000 வீடுகளில் 50,000 வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். வருகிற மே 31ஆம் தேதிக்குள் 1,00,000 வீடுகளும் கட்டி முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 3,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் ஆண்டுக்கு 20,000 வீடுகள் கட்டி வழங்கப்பட்டதாகவும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெயலலிதாவின் பசுமை வீடு திட்டத்தில் 5 ஆண்டுகளில் 3,00,000 வீடுகளை கட்டினோம் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் பட்ஜெட் மீதான இரண்டாம் நாள் விவாதமானது நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசி வருகிறார். அவர் பேசும்பொழுது அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல ஏதாவது இருக்கிறதா என்று துருவி பார்த்தும் அதில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று அந்த பட்ஜெட்டை விமர்சித்து பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக சார்பில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி எழுந்து பேசுவதற்கு முன்பாகவே அவை முன்னோர் துரைமுருகன் இருந்து செல்லூர் ராஜு அவர்கள் நல்ல கண்டக்டர் பார்க்க வேண்டும் என்று அவையில் ஒரு சிரிப்பலை ஏற்படுத்தும் விதமாக பேசிய சூழல்ல தொடர்ச்சியாக அதிமுக இந்த பசுமை வீடு என்று அறிவித்து அதை கட்சிகளுக்கு அதிகமாக கொடுத்தது என்று ஐ. பெரியசாமி சொன்ன கருத்து அவையில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக அதே போன்று திமுக இரண்டு தரப்புகளும் மாறியான ஒரு காரசாரமான ஒரு விவாதம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதுக்கு முன்பாக இருந்த அதிமுக ஆட்சியின் போது ஜெயலலிதாவின் பசுமை இல்லம் என்ற அளவில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த வீடு அதிகமாக கட்சிக்காரர்களுக்கு அதிமுக அதிகம் கட்டி கொடுக்கப்பட்டதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து அதிமுகவினர் ஒரு அமலில் ஈடுபட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து கலைஞர் இல்லம், பசுமை இல்லம், அதன் தொடர்ந்து மோடி இல்லம் என்று 3 வீடுகளுக்குமான அந்த திட்டங்கள் தொடர்பான ஒரு காரசாரமான விவாதங்களை அவைக்குள்ளாக அதிமுகவும் திமுகவும் மாறி முன்வைத்திருக்கக்கூடிய அந்த வாதங்களை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 1,00,000 வீடுகளில் 50,000 வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் வருகிற மே 31ஆம் தேதிக்குள்ளாக 1,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தரப்புல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது 3,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மக்களுக்கு தேவையான திட்டங்களாக அது தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவு பிறகாக 2வது முறையாக அதிமுக ஆட்சி அமைத்த பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆண்டுக்கு 20,000 பசுமை இல்ல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் இதைவிட கூடுதலாகவும் விரைவாகவும் மக்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுத்ததாகவும் ஜெயலலிதாவின் பசுமை வீடு திட்டத்தில் 5 ஆண்டுகளில் 3,00,000 வீடுகளை கட்டினோம் எனவும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மோடி வீடு எங்களுக்கு தேவையில்லை, கலைஞர் கனவு இல்லம் போதும் என்று மக்கள் மகிழ்ச்சியுடன் என்ற அளவில் அந்த பேச்சுக்கு ஒரு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியிருந்தார். இதுபோல் அதிமுகவும் திமுகவும் கடந்த காலங்களில் தற்பொழுதும் கட்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த வீடு தொடர்பான திட்டங்கள் தொடர்பான ஒரு காரசாரமான விவாதங்களை அவையில் முன்வைத்து வருகின்றனர். அது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.